அன்புடையர் வணக்கம். சாத்தான்குளம் சித்த மருத்துவர் எம் செல்வராஜ் மதுரம். இன்று நமக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இவைகளுக்கு கிராமப்புறத்திலே மக்கள் எப்படி மருந்துகள் தயாரித்தார்கள், அந்த மருந்து மூலம் அவர்கள் எப்படி பயன்பெற்றார்கள் என்பதை தான் ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். இன்றைக்கி காய்ச்சல் அதிகமாக, இப்போ ஒரு காலத்தில் டெங்கு, கொரோனா, இப்படி பல விதவிதமான காய்ச்சல், விதவிதமான உடம்பு வலி, விதவிதமான சளி, இருமல் இவைகளையெல்லாம் போக்கும் வகையில் அற்புதமான ஒரு மூலிகை மருந்து தான் இது. கிராம பகுதியிலே இதை பற்றி கேட்டால் விஷகுடிநீர் என்று மிக அழகாக சொல்வார்கள். இந்த விஷகுடி நீரை தயாரிப்பது எப்படி, இதன் மூலம் நமக்கு உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எப்படி? ஃபஸ்ட்டு நன்மைகளை சொல்கிறேன். தீராத சளி, இருமல், காய்ச்சல், விட்டு விட்டு காய்ச்சல், குளிர் காய்ச்சல் இவைகளை போக்கக்கூடியது இந்த விஷகுடி நீர். அதுபோக உடம்பு வலி, கைகால் வலி, பசி இன்னாமை, தூக்கம் இன்னாமை இது போன்ற குறைபாடுகளை எல்லாம் இந்த விஷகுடி நீர் எளிதில் போக்கிவிடும். பேனா பேப்பர் இருந்தால் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். மருந்தை நான் சொல்கின்றேன், குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாத இன்னொருவருக்கு யாருக்காவது இது பயன்பெறும். கண்டிப்பாக இந்த மருந்தில் நல்ல குணம் கிடைக்கும். முதலில் வருவது சிறியானங்கை 10 கிராம், பப்படப்புல் 10 கிராம், கருஞ்சீரகம் 10 கிராம், பேய்ப்புடல் 10 கிராம், கரடக்கொடி 10 கிராம், வேப்பம்பட்டை 10 கிராம், பேய்ப்புடல் 10 கிராம், இவைகளுடன் முடக்குட்டான் 10 கிராம், இவைகளுடன் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3ம் 10 கிராம் இவைகளுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். இவைகளுடன் சித்தரத்தை ஒரு துண்டு, கண்டங்கத்திரி, தூதுவாழை 10 கிராம் இந்த மருந்துகளை எல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்கள். இவைகளை நன்கு ஒரு சட்டியிலிட்டு நன்கு கொதிக்க வைத்து ஆற வைக்க வேண்டும். காலை வெறும் வயிற்றில் ஒரு 50 மில்லி, இரவு சாப்பிட்டு படுக்கும் முன் 50 மில்லி. இடையில் தாகம் அதிகமாக இருந்தால், பசி இல்லாமல் இருந்தால் அன்னப்பால் கஞ்சி என்பது செய்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. அன்னப்பால் கஞ்சி செய்வது எப்படி என்றால், நல்ல அரிசியை நன்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வானொலியில் தண்ணீர் இல்லாமல் இந்த அரிசியை வறுக்க வேண்டும். பொன்னிறமாக வறுத்து 2 மடங்கு தண்ணீரை வைத்து நன்கு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். இதுதான் அன்னப்பால் கஞ்சி. இவைகளை அருந்தும் பொழுது காரம், புளிப்பு வகைகளை தள்ள வேண்டும். இந்த மருந்தை குடிக்கும் பொழுது உப்பு காரம் குறைப்பது மிக நல்லது. இந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு நம்ம உடம்பில் இருக்க காய்ச்சல் குறையும், சளி குறையும், இருமல் குறையும், உடல் வலி, உடல் அவஸ்தைகள் நீங்கும். இந்த மருந்து மூலம் இது ஒரு அற்புதமான மருந்து. இந்த மருந்தை நீங்கள் செய்து சாப்பிட்டு பயன்பெற்றால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வத்துடன் வாழ்த்தி விடைபெறுவது சாத்தான்குளம் சித்த மருத்துவர் எம் செல்வராஜ் மதுரம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய செல் நம்பரை குறித்து வைத்து கொள்ளுங்கள். 94 86 81 69. நன்றி. விஷக்காய்ச்சலின் விடுபெறுக. நன்றி.